லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக எம்பியான சராங்கி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்களால் நான் தாக்கப்பட்டேன் என்று சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ராகுல் காந்தி எப்படியாவது பார்லிமெண்ட் விட்டு வெளியே அனுப்பணும், அதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒருபோதும் நடக்காது. ஆனால் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு, நாங்கள் எல்லாம் பிஜேபி எம்எல்ஏ எம்பி எல்லாம் இருக்கிறோம், ஏதாவது ராகுல் காந்தி ஆள் கொஞ்சம் தான் இருக்காங்க, அடிச்சிடலாம் விரட்டிடலாம் நினைக்கிறாங்க. பொதுமக்கள் கிளம்புனாங்கன்னு வச்சுங்க, இலங்கையில் ராஜபக்சே அடித்து விரட்டின மாதிரி அடித்து விரட்டிடுவாங்க அந்த குரூப்பை. ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்கள். நேருக்கு நேரு தெம்பு இல்லாதவனா இப்படி பண்ணுவான், செய்ய மாட்டார், கன்ஃபார்மாக செய்ய மாட்டார். அதே சமயத்தில் நம்ம இன்னும் அதை ப்ரூஃபை பார்க்கல, பத்திரிக்கை நியூஸ் வரைக்கும் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவரையே ஒருத்தன் அடிக்க வந்தான்னா அவர் என்ன பண்ண, தருணத்தை காத்துக்கிறதுக்கு தள்ளி ஒன்றுமா வேணாமா, அதுதான் செஞ்சுருப்பார். அது அதிகபட்சமாக போனால் இல்லை ராகுல் காந்தி வேணும்னு இவங்களே கீழே அவர் சொல்லியிருப்பாங்க. அவர் போய் வயசானவர் போய் எப்படிங்க தள்ளுவார்? எல்லாத்துக்கும் மனித வினயம் இருக்கும் இல்லையா? கருத்து வேறுபாடுங்கிறது வேறு, ஒரு மனிதநேயத்தின் அடிப்படையில் நடந்துக்கிறதுங்கிறது வேறு. ஒரு பார்லிமெண்ட்டில் போய் அவரும் ஒரு எம்பி இவரும் ஒரு எம்பி, எப்படி ஒருத்தர் கீழே தள்ள முடியும்? நாங்கள் என்ன ஃபைட்டிங்காக நடக்குது? கருத்து முதல் தான், அது கருத்தியல் ரீதியாக தான் சந்திப்பார் ராகுல் காந்தி எப்பவுமே. அவர் மற்ற வன்முறைக்கான ஆள் அல்ல. ராகுல் காந்தி அப்படி செய்ய மாட்டார். அவங்க ஃபேமிலியில் அந்த மாதிரிப்பட்ட ஃபேமிலியும் கிடையாது. அவர் அந்த மாதிரி ஒரு நல்ல நாலேஜ் உள்ள பர்சன். அவர் அப்படி செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ராகுல் காந்தி செய்ய மாட்டார், வாய்ப்பே இல்லை. அவருக்கு வேண்டியவர் தான் செஞ்சுருக்கணும், மோடிக்கு வேண்டியவர் தான் செஞ்சுருக்கணும். ராகுல் காந்தி செய்யவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அவர் ஒரு நேர்மையானவர். கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டார். ஆமாம், இது சுயரான்னு சொல்கிறேன். அவங்க குடும்பமும் சரி, அவங்களுடைய இயக்கமும் சரி, அந்த மாதிரி ஒரு இதை கொடுக்குறது கிடையாது. மற்றவர்களுக்கு ஒரு இடைஞ்சலை கொடுக்குறது கிடையாது. நாட்டு மக்களுக்கு அந்த இடைஞ்சலை கொடுக்குறது கிடையாது. இது சுயராக நான் சொல்கிறேன் கிடையாது. அப்படி எதுவும் சம்பவம் எதுவும் தெரிஞ்சதில்லை, நான் பார்த்ததில்லை. ஏன்னா நேற்று தான் ராகுல் காந்தி பற்றி பிரதமர் ஏதோ தவறாக பேசியிருந்தாருன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை, அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் இல்லை. ஏன்னா அவங்க குடும்பமாக நாட்டுக்காக தியாகம் பண்ணுங்க. ஏன்னா அவங்க அப்பா கூட இடையில் பாம்பு வச்சு உயிர் சேதம் பண்ணுவார் தமிழ்நாட்டில். அதனால் அவங்க அந்த மாதிரி இதெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க வேணும்னு அவர் பேரில் பழி போடுறாங்க. ஏன்னா அவருக்கு ஒருத்தர் தாக்கக்கூடிய மனப்பான்மை அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் ஒரு பொதுவான மனிதர், ரெண்டாவது எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர். அதுதான் உண்மைதான். ஏன்னா அவர் எல்லாருக்கிட்டையும் நல்லா அன்பாக போடுவார். ஏன்னா அரசியல்ன்றது வேறு, இது இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபட மாட்டார். அது எல்லாருக்கும் தெரியும். அது கேமரா பார்த்தா தான் சொல்ல முடியும். நடுநிலையாளராக அதை பார்க்கணும். அது அவங்க ஆளுங்க பார்த்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது. புதுசாக கூட ஒரு கேமராவை ரெடி பண்ணுவாங்க, இவர் தள்ளி விட்ட மாதிரியும் அடித்த மாதிரியும். இவர் எப்படியும் பார்லிமெண்ட் கேள்வி கேட்குறாரு, நம்மளால் பதில் சொல்லணும், நம்ம பார்லிமெண்ட்டுக்கே வர்றது இல்லையே, நம்ம எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் வெளியேற்றணும்னு சொல்லி ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட இன்றைக்கி பேப்பரில் கூட பாருங்கள், ஒரு லேடிஸுக்கு எதிர்க்க கிட்ட போய் நின்று பேசுகிறான் அந்த எம்பி. சரி, 4 லேடி தள்ளி நின்று பேசலாம் இல்லையா பிரியங்கா கிட்ட, கேள்விக்கு பதில் சொல்லணுமா வேணாமா? அவன் கிட்ட அடிக்க போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் மனுஷனுங்களா அவனுங்களை திருத்தவே முடியாது. ஆனால் அவங்களுக்கு கடைசி கட்டம் இந்தியா ஜனங்க தான் திரட்டி அடிப்பாங்க. அது வேணால் கன்ஃபார்ம், அது ஒரு நாள் நடக்கும். இல்லை, ராகுல் காந்தி மல்யுத்த வீரர் இல்லை. அவர் போய் தாக்கிறதுக்கு அவர் அசிஷுவலாக எல்லா எம்பியும் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க, அவங்களும் போகிறாங்க. கூட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இடிக்கலுங்கிறது சகஜமான ஒன்று தான். பட் அது வேணும்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அவர் மேலே சுமத்துறாங்க. ராகுல் காந்தி அப்படி போய் ஒரு எம்பியை கீழே தள்ளி தான் இதை நீதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ண குடும்பம் அந்த குடும்பம். அதனால் அவங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு அற்பமான வேலையெல்லாம் அவர் செய்ய மாட்டார். அவர் மோடி இது மட்டும் இல்லை, நாட்டில் ஒரு செக்குலரிசம், இந்தியா ஒரு இன குழுக்களின் நாடு, பல்வேறு இனம் மொழிகள் இருக்கக்கூடிய நாட்டில் தனிப்பட்ட ஒரு இந்துத்துவா மட்டும் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிறத அவர் ஏற்றுக்கல. எல்லோரும் சமத்துவமாக இருக்கணும், பாபாசா அம்பேத்கர் அவர்கள் சொன்ன அந்த ஒருங்கிணைந்த இந்தியாவாக இருக்கணும், எல்லா மதங்களும் ஒற்றுமையாக இருக்கணும், இந்த இந்து மதம் மட்டுமே ஆளுமையை செலுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் சரியாக இருக்கார். அந்த ஆள் பயந்து தான் நடப்பார். இன்னைக்கு கூட எனக்கு கட்சி பொறுப்பு இருந்தால் போதும், எனக்கு கட்சி பிரதமர் பதவி தேவையில்லை, நீயே இருந்துக்கிட்டு தான் சொல்கிறார ஒழிஞ்சு, எனக்கு போதும், இருந்ததே போதும், நான் ஒரு மனுஷனாக இருக்கேன் அப்படி தான் சொல்லியிருக்கார். ராகுல் காந்திக்கு அந்த தைரியமே வராது. இல்லைன்னா இந்த 2 எம்பியை விலைக்கு வாங்கியிருப்பார். சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் வாங்கியிருப்பார். அவருக்கு அந்த தைரியமே இல்லை, அந்த ஆசையே இல்லை. உண்மையிலே பிஜேபியுடைய ஆட்சி மலிவாவில் ஆட்சி தான். அது மலிவாவில் அரசியல். அது மற்றபடி ராகுல் காந்தி மேலே குற்றம் சுமத்துவதெல்லாம் பெரிய தவறானது. ஏன்னா ராகுல் காந்தி அவர் அப்படி செய்யக்கூடிய ஆள் இல்லையே, அந்த மாதிரிப்பட்ட டைப்பே கிடையாது. அவங்க நல்ல குடும்பம்,
அது மாதிரி அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் நல்ல நடவடிக்கை, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா காழ்ப்புணர்ச்சி தான். இவங்க திருப்பி வந்து இவருக்கு மாசு அதிகமாகிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ராகுல் காந்திக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு பாப்புலேஷன். அதை பார்த்து பொறாமை, அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. எல்லாமே வந்து பாஜகவுடைய வேலை தான் இது. இது ஏன்னா இது வந்து அவங்க வந்து இந்தியா வந்து ஒரே நாடு ஒரே தேசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் இந்தியா இந்துக்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா இந்துக்களுக்கு சொந்தமானது இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் அனைத்து மதங்கள் மற்ற கம்யூனிட்டிகள் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒருங்கிணைந்த இந்தியா தான். இந்தியா செக்குலரிசம் கண்ட்ரி. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இந்தியா இந்துக்களுக்கான நாடுன்னு சொல்லி அவங்க நிரூபணம் பண்ணணும், அதை உருவாக்கணும், அந்த கான்சன்ட்ரேஷனை பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு அவர் டெக்னிக்கலாக சில வேலைகளை மோடி கையாளுறாரு. ஆதிக்க ஜாதி இந்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்து மக்கள் எல்லாம், சாமி கும்பிட்ற இந்து கடவுள்களை கும்பிட்ற மக்கள் எல்லாம் அவர் ஒருங்கிணைக்கிற வேலையை செய்கிறாரு. அது எல்லாரும் அவர் நினைக்கிற அந்த இது வந்து நடக்காது. ஏன்னா இங்கே வந்து இந்தியா சமத்துவமான நாடு. சாமி கும்பிடுவாங்க, ஆனால் அதுக்காக யாரும் மதம் சாதி வச்சு போராட மாட்டாங்க. ஆனால் அதுக்கான வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கிடையாது கிடையாது கிடையாது, அந்த அளவுக்கு ராகுல் காந்தி கிடையாது. ஏன்னா இவர் வந்து பிஜேபியில் வந்து அப்படி சொல்கிறாங்களே தவிர அப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை எனக்கு தெரிஞ்சு. ராகுல் காந்தி பண்ணல, அவங்க எம்பிகளே பண்ணியிருக்காங்க. எப்படின்னா மோடி வந்து ஏஜ் ஆயிடுச்சு, மோடிக்கு பொறாமை வந்துருச்சு. எப்படின்னு வச்சிங்க, மோடியை வந்து அவுட் பண்ண ஆள் இருக்காங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், எப்போவுமே சொல்கிறேன், மோடி வந்து நிரந்தரமாக இருக்க முடியாது. இன்னும் 5 வருஷம் ஆட்சி ஆடுறதே பெரிய கஷ்டம். அடிச்சே போட்டுருவாங்க யாராவது. அவங்கக்குள்ள எதிர்ப்பு. நாட்டில் நிறைய இதை மாதிரி ஃபைட்டிங்கில் நிறைய அரசியல் பண்ணுறாங்க. எந்த கட்சி வந்தாலுமே அது அப்படி தான், அந்த அரசியல் நடத்த தான் செய்யும். இதில் மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. இல்லை அவங்க ஃபேமிலி, அவங்க இரத்த பந்தங்கள், அந்த மாதிரி இதில் சூழ்நிலைமையிலும் அவங்க படிச்சிருக்காங்க, நாட்டை பற்றி அறிஞ்சிருக்காங்க, மக்களை பற்றி அறிஞ்சிருக்காங்க. என்ன அந்த மாதிரி உரையில் நான் சொல்லணும், வேற ஒன்றும். கண்டிப்பாக இது வந்து அவங்க அரசியல் பண்ணல, ரொம்ப அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க. அதான் உண்மை. ஆமாம், அதான் உண்மை. அவங்க வந்து ரொம்ப கீழ்த்தரமாக நடப்பாங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், தமிழ்நாட்டுக்கே தெரியும். இது எல்லா மனுஷெல்லாம் இதில் நேரடியாக பார்க்குறது தான் அது. அதனால் அது உண்மை தான். அவங்க வந்து பொய் பேசுகிறாங்க, உண்மை கிடையாது. ராகுல் காந்தி அந்த மாதிரிலாம் செய்கிற ஒரு நல்ல மனிதர் தான். அவர் அது மாதிரி செய்ய மாட்டாருங்க. அவர் அடிக்கிறதுக்கு 10 பேர் பாஞ்சானா அவர் தப்பித்து என்ன பண்ணுவார்? இப்போ உங்களை 10 பேர் அடிக்க வரான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எவனையாவது ஒருத்தனை தள்ளி தானே தடுத்து தானே ஆகணும். தடுத்து விடுற வேகத்தில் எவனாவது வயசானவன் கீழே எங்கேயாவது முட்டி மோதி இருப்பான். அதனால் இவர் தான் அடித்தாருன்னு கேஸை ஃபைல் பண்ணி இவர் பார்லிமெண்ட் விட்டு வெளியேற்றலான்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் மேட்ரு. ராகுல் காந்தி மேலே போட்டால் தான் மற்றபடி இந்த சட்டமன்ற இந்த கூட்டத்தொடரை நடத்த முடியுங்கிறதுக்காக இந்த மாதிரி திசை திருப்புறாங்க. மற்றபடி அவர் கால் தடுமாறி கீழே விழுந்திருக்கலாம், இல்லை கூட்டத்தில் நெரிசலில் கீழே விழுந்திருக்கலாம். மற்றபடி ராகுல் காந்தி இப்படி பண்ணலை. ஆனால் இது உண்மையிலே திசை திருப்புற செயல் தான். இல்லையே, எப்போவுமே அவங்க சில சூழ்ச்சிகள் மூலமாக சில விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. சூழ்நிலை, அதாவது ஒரு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் அவங்களே உருவாக்கி மக்களுடைய கவனங்களை திசை திருப்புறாங்க. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது, கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம். நாடு தூய்மை இல்லாமல் இருக்குது. தூய்மை இந்த திட்டம்னு வச்சுக்கோங்க, எங்கேயுமே தூய்மை இல்லை. தூய்மையும் இல்லை. நல்ல மனித மனங்களில் வந்து கெட்ட சிந்தனைகள், கெட்ட புத்திகள், பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, இந்த மாதிரி சிந்தனைகள் உள்ள ஒரு சமுதாயமாக இன்றைக்கி உருவாக்கிட்டு இருக்குது. அது மாதிரி இல்லாமல் ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமுதாயமாக, ஒரு நல்ல சிந்தனை உள்ள சமுதாயமாக, ஒரு நல்ல மாணவர்கள், இளைஞர்கள்லாம் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கான, அமைதியாக வாழ்கிறது, ஒழுக்கமாக வாழ்கிறதுக்கான எந்த வேலையுமே எந்த அரசாங்கமும் செய்யதில்லை. அது மோடி அரசாங்கம் அதில் ரொம்ப தெளிவாக இருக்குது. குழப்பம் ஒன்று பண்ணுறதில்ல. இவங்களுக்குள்ளே பொறாம போட்டி, பிஜேபியிலே பொறாம போட்டி நிறையா இருக்குது. மோடியை காலி பண்ணுவாங்க. அவர் நல்ல மனுஷன் தான், மோடி தப்பான சொல்லலை. அவர் ராமர் பக்தன், தோக்க வைக்க முடியாது. இன்னும் சொல்கிறேன், இன்னொரு விளக்கம், அவர் இருக்கிறவர்களே அந்த ஆட்சி யாருமே தோக்க வைக்க முடியாது. உண்மைதான். ஏன்னா மக்களை திசை திருப்புறதுக்காக பாஜக பண்ணுற ஒரு சூழ்ச்சி தான் இது. ஏன்னா இது வந்து அம்பேத்கரை பற்றி அவங்க தான் வந்து குறை சொன்னாங்க. இது அவங்களே வந்து இப்போ பெல்ட் வச்சு மக்களை திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரியான வதந்தியெல்லாம் பரவுகிறாங்க. இது உண்மை.